शंकर को कैसे दिखाया गया? சங்கரனை எப்படி காமிச்சிருக்காங்க? एकदम स्ट्रिक्ट, முழுமையா ஸ்ட்ரிக்ட்டா உட்கார்ந்து இருக்காங்க. चाहे दुनिया में कुछ भी होता रहे, भले உலகத்துல என்ன வேணாலும் ஆகட்டும், खून खराबा होता रहे, कुछ भी करते रहे, ரத்தத்தினோட அந்த நதி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கட்டும், என்ன ஆனாலும் சரி, वो हिलने वाला नहीं. அவங்க ஷேக் ஆகக்கூடியவங்க, அசையக்கூடியவங்க கிடையாது, அசைய மாட்டாங்க. उसकी यादगार मुरली में क्या बताई? அவங்களோட நினைவார்த்தம் முரளில என்ன சொல்லிருக்காங்க? எந்த கர்? அச்சல்கர். அப்படின்னா அசையாம இருக்கக்கூடியவங்க. பாபா சொல்றாங்க, ஒரு உதாரணம் கொடுக்கறாங்க இல்லையா, அங்கதினோட உதாரணம். அங்கத் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராவணனோட சபையில கால போய் ஸ்ட்ராங்கா வச்சுட்டாங்க, பதிச்சுட்டாங்க. அதாயிடுச்சு. என்ன நினைச்சுக்கிட்டானா, ஸ்தூல காலு. இந்த ஸ்தூல காலினோட விஷயம் இல்ல. காலினோட உதாரணம் என்ன இருக்குதோ அது புத்தி கூட கொடுக்கப்படுகிறது. எப்படி காலால போய் எங்கேயோ சேரப்படுகிறது, ரீச் ஆகப்படுகிறது. அதே மாதிரிதான் சொல்றாங்க, உங்களோட புத்தி நம்மளோட குருஜி வரைக்கும் வந்து சேராது, ரீச் ஆகாது. உங்களோட காலு, உங்களோட புத்தி ரூபமான காலு நம்மளோட குருஜி வரைக்கும் வந்து சேருதில்ல. பாபா சொல்றாங்க, இப்போ புத்தி என்ன ஆயிடுச்சுன்னா கால் ஆயிடுச்சு. இப்போ காலால நடந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றோம். அதே மாதிரிதான் புத்தி கூடயும் அந்த ஒரு நடக்கிற விஷயம் இருக்கும், புத்தியால கூடயும் நடக்கிற விஷயம் இருக்கும்னு சொல்றாங்க. உங்களோட புத்தில அந்த விஷயம் இல்ல. நம்மளோட குருஜி கிட்ட என்ன இருக்குதோ அந்த புத்தி உங்க கிட்ட இல்ல. அப்படின்னா புத்தி கூடயும் ஒரு ரூபத்துல கால் ஆயிடுச்சு. அப்போ இது காலினோட உதாரணம் ஆச்சு, கையினோட உதாரணம். இதெல்லாமே கவிஞர்களினோட படைப்பா இருக்குது. அப்படின்னா அடியால சின்னமா இருக்குது. அந்த அப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான விஷயங்களை சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க. இரண்டு கால்கள்ல ஒரு காலு லெஃப்ட் சைடுல இருக்குது, லெஃப்ட் காலு, இடது காலு. இன்னொரு காலு வலது காலு. காலுன்னு எதுக்கு சொல்வாங்க? யாரோ சொல்றாங்க புத்தி ரூபமான காலு. பாபா சொல்றாங்க, ஆமா புத்தி ரூபமான காலு. जो बुद्ध रूपी पाँव है उसमें एक है राइटियस. இப்போ புத்தி ரூபமான கால் என்ன இருக்குதோ அதுல ஒன்னு என்னன்னா ரைட்டியஸ், தர்மராஜ். और एक है लेफ्टिस्ट. பிறகு இன்னொன்னு என்ன இருக்குதோ அது லெஃப்டிஸ்ட். क्या? என்ன? धर्मराज सिर्फ अच्छी बातों को ही देखता है या खराब बातों को भी देखता है? தர்மராஜ் நல்ல விஷயங்களையும் பாக்குறாங்களா இல்லனா வெறும் கெட்ட விஷயங்களை தான் பாக்குறாங்களா? धर्मराज माने जज.
தர்மராஜ்னா ஜட்ஜ். जज अच्छाई को भी देखता है और बुराई को भी देखता है. ஜட்ஜ் என்ன செய்றாங்கன்னா நல்லத கூடயும் பாக்குறாங்க கெட்டதையும் பாக்குறாங்க. तो दोनों शीशे की तरह दिखाई दें. அப்போ இரண்டு கூடயும் மிரர் போல தென்படணும், கண்ணாடி போல தென்படணும். उसको कहेंगे न्याय. அதுக்கு சொல்வாங்க தீர்ப்பு. अगर अच्छाई छुपाए ले ஒருவேளை உண்மையான விஷயத்த மறைச்சிட்டாங்கன்னா और बुराई बुराई देखे வெறும் கெட்ட விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா तो उसे पार्शियलिटी कहेंगे. அப்போ அதுக்கு பாரபட்சம்னு சொல்வாங்க. तो भगवान ऐसी पार्शियलिटी नहीं कर सकता. அப்போ பகவான் இப்படிப்பட்ட பாரபட்சம் பார்ஷாலிட்டின்றது பண்ண மாட்டாங்க. इसलिए शंकर को जिसमें सुप्रीम सोल बाप प्रवेश करता है அதனாலதான் சங்கருக்கு யாருக்குள்ள சுப்ரீம் சோல் அப்பா பிரவேசம் பண்றாங்க, उसके बुद्ध रूपी पांव அவங்களோட புத்தி ரூபமான காலு दोनों स्पष्ट दिखाई देते हैं. இரண்டு கூடயும் தெளிவா தென்படுது, கிளியரா தென்படுதுன்னு சொல்றாங்க.